ப்ரூஃப் இல்லை, அதனால அங்கே பிடிச்சி நம்ம கிட்ட வந்து ஃபைன் எவ்வளோ கேட்டாங்கன்னா 10,000 ரூபாய் கேட்டாங்க. பட் ரைட் போகிறாங்க போது चलिए ஆல் 4 बिस्कुट दो। कैमरा ऑन है क्या? पे மற்றும் ஒயிட் எல்லாம் போட்டு சின்ன இருக்கிறாங்க. இவங்க போலீஸ் தான் நினைக்கிறேன். பைக் பார்க்கிங் நெய்ய இப்போங்கெல்லாம் வந்து நீங்கள் வண்டி இங்கே வீட்டுக்கு வாங்க 100 ரூபாய் கொடுங்க சொல்லிட்டு ஸ்கேம் பண்ணி விட்டானுங்க. அங்கே என்ன சொல்கிறாங்க, போலீஸ்காரங்க வந்து கேஸ் போட்டுருவாங்கன்றாங்க. நம்ம அதுக்குள்ளே நீங்கள் போய் வீடியோ எடுத்துகிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. மதுரை தமிழ்நாடு நம்பூர்து பாருங்க, இந்த இடத்துல இருக்கு. இங்க ஸ்டாஃப்ல யாரும் ஏற மாட்டாங்க, யாருக்கும் இறங்க மாட்டாங்க. எங்கன்னா ஏறிடுறாங்க, எங்கெல்லாம் இறங்கிடுறாங்க. இந்த இடத்துல போட்டோ நீயும் இண்டிகேட்டர் போட்டோ வந்து நீ தான் லெஃப்ட் வரணும். இவங்க பஸ் எப்போதான் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்களோ தெரில. சேஞ்ச் பண்ணுற மாதிரி இல்லை, அப்படியே சேஞ்ச் பண்ணாலும் அந்த பஸ்ஸை கூட இந்த மாதிரி கலக்கலதான் பண்ணி வைப்பாங்க போல. நீங்கள் தான் காட்டுது. அதில் நான் இடிச்சா முடிஞ்சு போச்சு. வண்டி சீட்டை தான் துப்பா உடஞ்சிடும். இதுக்குன்னு வரணும். என்னப்பா போலீஸ் கேட்குறாங்க. நோ இன்டர்வியூ இல்லை, நமக்கு எதை கேட்டுங்கிறாங்க. வண்டியை பார்த்து வண்டி நம்பர் போட்டு செக் பண்ணிக்கிறாங்க போல. சிக்னல் போட்டிருக்காங்க, ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறாங்களோ. நம்ம எப்படி போகணும்? ஸ்ட்ரைட்டாக போய் லெஃப்ட் போகணும். நம்ம என்ன பண்ணிக்கிறாங்கன்னா पॉल्यूशन फेल दिख रहा है दादा। सॉरी पॉल्यूशन फेल दिख रहा है ये ना, आपको तो ऑनलाइन दिख रहा है फेल ना। हाँ क्या आपके गाड़ी का नंबर है? हाँ दो 4 बिस्कुट दो हो गया। हाँ आपके गाड़ी का नंबर है? हाँ मेरा पॉल्यूशन दिख रहा है, देखिए ऑनलाइन। कैमरा ऑन है क्या? ऑफ है? ऑफ है। நம்ம பாத்தீங்கன்னா அப்பே வண்டி நோட்டி இருக்கும்போது அங்க நம்மள வந்து போலீஸ்காரங்க பிடிச்சாங்களே, அது என்னன்னு நான் சொல்றேன் சொல்லியிருந்தேன். அதாவது நம்ம கிட்ட எல்லாம் ப்ரூஃப் இருக்கு, ஆனா பொல்யூஷன் டெஸ்ட் ப்ரூஃப் இல்ல. அதனால அங்க பிடிச்சி நம்ம கிட்ட வந்து ஃபைன் எவ்வளவு கேட்டாங்கன்னா 10,000 ரூபாய் கேட்டாங்க. பட் அவங்க கிட்ட நம்ம ரிக்வஸ்ட் பண்ணி வேற ஊர்ல இருந்து வந்திருக்கு, அதனால நீங்க வந்து இங்க ஒரு கடை இருக்கு, நீங்க போய் எடுத்துக்கோ, நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரில நீ பண்ணாதன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எக்ஸ்கியூஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து அனுப்பிச்சிருக்காங்க. இதில் அவங்களுக்கு தண்ணி டீ எல்லாம் கொடுத்தாங்க. சரிப்பா பார்த்து 10 ரூபா போயிட்டு வர சொன்னாங்க. அங்க இருக்கிற டிராஃபிக் போலீஸ் வந்து ரொம்ப நல்லவங்க. இப்போ நான் வந்து எங்க இருக்கேன்னு பாத்தீங்கன்னா இங்க பொல்யூஷன் டெஸ்ட் பண்ற இடத்துல தான் இருக்கு. நீங்களே பாருங்க இந்த இடத்துல பொல்யூஷன் டெஸ்ட் எப்படி பண்றாங்கன்னு. இதாங்க கடை, அது இருக்க பாருங்க, பழைய கடை, ஆனால் நல்லா தான் இருக்குது. ஒரு பொல்யூஷன் பண்ணுறதுக்கான ஒரு கடை பாருங்க. இப்போ நம்ம வந்து டெஸ்ட் பண்ணிடலாம். பொல்யூஷன் டெஸ்ட் எடுத்துட்டு நம்ம டயர் கூட அப்படியே மாற்றிட்டு இப்போ தான் பண்ணலாம். நம்ம நல்லா ஒரு டயரு. இப்போ நம்ம வந்து விக்டோரியா பேலஸுக்கு போக போகிறோம். அவரா பிரிட்ஜை பார்த்துட்டு இதுக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டு போகலாம் நடந்தது. பட் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட் எடுக்கிறதுக்கே லேட் ஆகிடுச்சு. ஏன்னா எல்லாம் வந்து 10 மணிக்கு தான் ஓப்பன் ஆகும்னு சொல்லிட்டாங்க. அதனால 10 பார்த்தா 11 மணி ஆகிடுச்சு. அப்புறம் டயரெல்லாம் சேஞ்ச் பண்ணுறதுக்குள்ள லேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து கொல்கத்தாவில் செகண்ட் பிளேஸ் ஆன விக்டோரியா பேலஸ் போய் பார்க்கலாம். ஏன்னா கரெக்டாக அங்கேருந்து அவரா பிரிட்ஜ்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. மேப்பில் கூட இதுதான் காட்டுது விக்டோரியா பேலஸ். இங்கே வந்து ஒரு போலீஸ்கார், டிராஃபிக் போலீஸ்கார் இருக்கிறாரு. நம்ம பயங்கரமாக கிட்டப்பா ட்ரெஸ்ஸுங்கெல்லாம் இவங்களுக்கு மட்டும் ஒயிட்டெல்லாம் போட்டு சின்ன இவங்க போலீஸ் தான் நினைக்கிறேன். भाई ये का विक्टोरिया पैलेस है ना? विक्टोरिया पैलेस है ना? विक्टोरिया पैलेस। पार्किंग किधर है?
Parking Dharmtala mode में. Sorry? Dharmtala exit mode. Entrance. Entrance is ये का बाइक पार्किंग no parking है. नहीं है पार्किंग ना इधर होगा தெரியுமா தெரியாம அடிக்கிறாங்களா இல்ல வேணும் தான் சொல்றாங்களான்னு தெரியல கேட்கணும் இருக்கீங்க Institution of Post Graduate and Medical Engineering College SSKKM Hospital. ஓகே நண்பாஸ், நம்ம பார்த்தீங்கன்னா கொல்கட்டாவில் 2வது பிளேஸான விக்டோரியா மெமோரியலுக்கு வந்து இப்போ வந்தாச்சு நண்பாஸ். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பேக் கேட்டில் இருக்கிறோம். இங்கே வந்து இன்டர்வியூ பண்ணுவாங்க, அப்புறம் இங்கே எக்ஸிட்டும் பண்ணலாம். இங்கே வந்து பார்க்கிங் இருக்கான்றதுக்காக தான் நம்ம வந்து சுற்றின்னு வந்தோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்க்கிங் எல்லாம் சொன்னாங்க. ஆனால் இங்கே வந்து இந்த ஸ்ட்ரீட் ஷாப்புங்கெல்லாம் வந்து நீங்கள் வண்டி இங்கே வீட்டுக்கு வாங்க 100 ரூபாய் கொடுங்க சொல்லிட்டு ஸ்கேம் பண்ணி விட்டானுங்க. அங்கே ஒருத்தர் சொன்னாங்க பார்க்கிங் இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ நம்ம வேறு அங்கே வண்டி வர நிக்வஸ்ட் இருக்கிறோம். அங்கே என்ன சொல்கிறாங்க, போலீஸ்காரங்க வந்து கேஸ் போட்டுருவாங்கன்றாங்க. நம்ம அதுக்குள்ளே நீங்கள் போய் வீடியோ எடுத்து வந்துடுங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. நம்ம வந்து அதுக்குள்ளே நம்ம போய் இந்த விக்டோரியா மெமோரியல் வந்து போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஏன்னா இங்கே வந்து பார்க்கிங்கே இல்லைன்றாங்க. அப்படின்னா வந்தால் காரு பைக்கெல்லாம் வந்து எங்கே தான் பார்க் பண்ணுறதுன்னு தெரில. இந்த விக்டோரியா மெமோரியலுக்கு வந்துட்டு மேலே ஓடி போய் செக் பண்ணி பார்க்கலாம். பஸ் இப்போ நம்ம வந்து இந்த விக்டோரியா மெமோரியல் வந்து எப்படி இருக்கான்றது பார்க்கலாம். டிக்கெட் பார்த்தீங்கன்னா 50 ரூபாங்க. இதுக்கு டிக்கெட்டு 50 ருபீஸ் டிக்கெட்டு கிழிச்சு விட்டுக்கிறாங்க. செம்மையாக இருக்குது பாருங்கள் என்ட்ரன்ஸு. அங்கேருந்தா கேட்லேருந்து அப்படியே நீங்கள் உள்ளே வந்தால் இதுலேருந்து அப்படியே உள்ளே போனோம். அங்கே இருக்குது விக்டோரியா மெமோரியல் மியூசியம் இருக்குது, போய் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கீழெல்லாம் வர கல் போட்டுக்கிறாங்க. இப்படியே இருக்குதா இல்லைன்னா இங்கே வந்து ரோடு போட போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. இங்கே பார்த்தீங்கன்னா இது சுற்றி மிகப்பெரிய ஒரு பார்க் இருக்குது. ஒரு சரியான மெயின்டெனன்ஸ் இல்லாமல் இருக்குது. இப்போது அவ்வளோ பெருசாக இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய ஷூட்டிங்கெல்லாம் கூட நடந்திருக்காமா. அதாவது இந்த இடத்துக்கு அல்லு அர்ஜுன் கூட வந்திருக்காங்களாம், சிரஞ்சீவி வந்திருக்காங்களாம். நிறைய ஷூட்டிங்ஸ் எல்லாம் கூட இந்த இடத்துல நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அங்கே இருக்கிறவங்க. ஓகே அன்பாஸ், இப்போ நம்ம வந்து இந்த விக்டோரியா மெமோரியலோட ஹிஸ்ட்ரியை கொஞ்சம் ஷார்ட்டாக பார்த்துடலாம். கொல்கட்டாலே ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஐகானிக் லேண்ட்மார்க் அப்படின்னு சொன்னால் ஹவுரா பிரிட்ஜுக்கு அப்புறம் இந்த விக்டோரியா மெமோரியல் தான். இது பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே மிகப்பெரிய மார்பலில் கட்டின ஒரு நினைவு சின்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த மெமோரியல் தான். இது பார்த்தீங்கன்னா 1901 பார்த்தீங்கன்னா குவீன் விக்டோரியா வந்து இறந்துட்டாங்க. அதுக்காக ஒரு நினைவு சின்னமாக கட்டினது தான் இந்த ஒரு மெமோரியல். இது பார்த்தீங்கன்னா எப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா 1906 பார்த்தீங்கன்னா அப்போ இருந்த இளவரசர் வால்ஸ் வந்து 5ஆம் மன்னர் ஜார்ஜ்னால இது வந்து நிறுவப்பட்டிருக்கு. இந்த விக்டோரியா மெமோரியல் பார்த்தீங்கன்னா 1921 தான் வந்து கம்ப்ளீட்டே பண்ணியிருக்காங்க. இந்த மெமோரியலோட ஆர்கிடெக்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஃபேமஸான வில்லியம் எமர்சன் அன்றம் தான் வந்து இதுவை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மெமோரியலோட ஆர்கிடெக்ட் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் அப்புறம் பார்த்தீங்கன்னா முகல், இது 2 கலந்து தான் வந்து இந்த மெமோரியல் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா தாஜ்மஹாலுக்கு யூஸ் பண்ண மக்ரானா மார்பல் தான் வந்து இந்த மெமோரியல் கூட வந்து இது யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து இந்த விக்டோரியா மெமோரியலோட ஹிஸ்டரியை பார்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து அந்த மெமோரியலுக்குள்ளே வந்து என்னென்ன இருக்குன்றதை பார்க்கலாம்.
எப்படி இருந்திருக்கு பாருங்க, எவ்வளோ சூப்பராக எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இப்போ விட அப்போ இருக்கிறதே எவ்வளோ நல்லா இருக்குது. தாஜ்மஹால் எப்படி இருக்கு பாருங்க அந்த டைம்ல. இது தமிழ்நாட்டு கோயில் நினைக்கிறேன். இது பார்க்கணும் இருக்கு. மதுரை தமிழ்நாடு நம்பூர்து பாருங்க இந்த இடத்துல இருக்கு. இதில் என்ன பார்க்குறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த விக்டோரியா மெமோரியல் வந்து எப்படி கட்டினாங்கன்றத இங்கே வந்து ஒரு 10 ஃபோட்டோ வச்சுருக்காங்க. அப்போவே பாருங்கள் எப்படி கட்டியிருக்காங்க, பயங்கரமாக கஷ்டப்பட்டு கட்டியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து இப்படி தான் இருந்தது போல் காலியாக. இவ்வளோ பெரிய ட்ரைபாடு இங்கே பாருங்கள், இது எவ்வளோ சின்னதாக இருக்குது. இது வந்து இதுக்கு ஆல்டர்னேட்டு அவ்வளோ பெரிய ட்ரைபாடு. இது பார்த்தீங்கன்னா அவ்வளோ சின்னதாக இருக்குது. எவ்வளோ அட்வான்ஸாக இருக்கும் பாருங்கள் நம்ம. பாருங்களேன், உள்ளே வந்து பாட்டிலுங்கெல்லாம் அலோயிலான்றதுக்காக எல்லாத்தையும் வந்து இங்கே எல்லாம் வச்சுட்டு போனோம். உள்ளே வந்து பிளாஸ்டிக் அலோயில், அதாவது கேட்டுக்குள்ளே இருக்குது, ஆனால் இதுக்குள்ளே வந்து பிளாஸ்டிக் அலோயில் எவ்வளோ பாட்டில். ஓகே பாஸ், நம்ம பார்த்தீங்கன்னா இந்த விக்டோரியல் மெமோரியல் வந்து பார்த்தாச்சு, ரொம்பவே நல்லா இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் போகும்போது ஓகே இது ஒன்று தான் இருக்குது அப்படின்னு நினச்சா, அப்படியே கொஞ்சம் உள்ளே போனேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று இருக்குது. அவர் மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 ரூம்ஸ் இருக்குது. அதாவது அது ரூம் மாதிரி இல்லை, பேலஸ் மாதிரி, பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. எனக்கு உள்ளே போய் தச்சுமே நம்ம வந்து இந்தியாவில் தான் இருக்கிறோமா இல்லை எதனா ஒரு யூரோப்பியன் கண்ட்ரீஸில் நம்ம இருக்கிறோமான்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங்கோட ஆர்கிடெக்ட் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம எங்கேயுமே பார்த்ததில்ல. இதெல்லாம் நம்ம வந்து எதனா ஒரு ஹாலிவுட் மூவிஸில் தான் நம்ம வந்து பார்த்துருப்போம். பட் இங்கே வந்து செம்மையாக இருக்குது. நீங்கள் எதனா கொல்கத்தாக்கு வந்தீங்கன்னா இது கண்டிப்பாக மிஸ்ஸே பண்ணாதீங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா 3வது பிளேஸான மதர் தெரசா ஹோமுக்கு தான் நம்ம போக போகிறோம். அது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 3 to 5 கிலோமீட்டர்ஸாக இருக்குது. அது போய் நம்ம போய் பார்க்கலாம் பாஸ். இப்போ நம்ம போகலாம்.